தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் இன்று காலை முதலே விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு தொடங்கிவிட்டது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மாநிலம் முழுவதும் சுமார் 75,064 ஓட்டு சாவடிகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. இந்த முறை 5.73 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் டிஎம்கே தலைமையில் 22 கட்சிகளும், ஏடிஎம்கே தலைமையில் 12 கட்சிகளும், டிவிகே மற்றும் என்டிகே என 4 முனை போட்டி உள்ளது. கடந்த ஒரு மாதமாக அனல் பறக்கும் பிரச்சாரம் முடிந்தது. இன்று காலை 7 மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். வழக்கமான சட்டசபை தேர்தலை விட இந்த முறை சற்று வித்தியாசமாக நடைபெறும். அண்மையில்தான் வாக்காளர் தீவிர திருத்தும் பட்டியல் நடைபெற்றது. மேலும் சென்னை 60 to 70% பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியும், எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதியிலும் வாக்களித்தனர். புதிய கட்சியான டிவிகே தலைவர் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார். என்டிகே தலைவர் சீமான் காரைக்குடியில் போட்டியிடுகிறார். மற்ற கட்சி தலைவர்கள் அவர்களது தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றனர். ஏடிஎம்கே அதிகபட்சமாக 166 தொகுதிகளிலும், டிஎம்கே 164 தொகுதிகளிலும் நேரில் களம் காண்கின்றனர். மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துள்ளனர். என்டிகே மற்றும் டிவிகே 2 கட்சிகளும் 234 தொகுதிகளிலும் நேரில் களம் காண்கின்றனர். தமிழக தேர்தல் ஆணையம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் வாக்களிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. அதன்படி வாக்காளர்கள் காலை வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்துள்ளனர். பொதுமக்கள் எளிமையாக வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையம் அனைத்து முன் ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. வாக்களிக்க வரும் அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பூத் ஸ்லிப் ஏற்கனவே வழங்கியுள்ளது. இன்று வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இதன் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்று அன்று தெரிந்துவிடும்.